ஒரு பிரம்மாண்டமான அம்பேத்கர் சிலை, அதுக்கு பக்கத்திலேயே என்டிஆர் கார்டன். புதுசா கட்டப்பட்டிருக்கிற அம்பேத்கர் சிலை இந்த என்டிஆர் கார்டனுக்கு பக்கத்துல இருக்கிறது தான் இதோட மிகப்பெரிய சிறப்பு. வெல்கம் டு ரீத்து மீடியா. நான் உங்கள் கேஆர். இப்போ ஹைதராபாத்தில் இருக்கிற என்டிஆர் பார்க் கார்டன் பற்றி சின்னதாக கொஞ்சம் பேசலாம். என்டிஆர் கார்டன் அப்படிங்கிறது ஹைதராபாத்தில் உள்ள உசைன் சாகர் ஏரியா, அது பக்கத்தில் ஒரு 15 ஹெக்டேர், அதாவது 36 ஏக்கர் பரப்பளவில் உள்ள ஒரு சிறிய பொது நகர்ப்புற பூங்கா. இதுக்கு முன்னாடி 1995 வரையும் இதில் அனல் மின் நிலைய கட்டடம் இருந்துச்சு. அதற்கு ஆந்திராவோட முன்னாள் முதல்வர் என்டி ராமாராவ் பேரில் தான் அதை வச்சுருந்தாங்க. 1999ஆம் ஆண்டுலேருந்து தான் அங்கே பல கட்டடம் கட்டப்பட்ட முக்கியமாக பூங்காவாக இருக்கும் ஒரு பகுதி புவியியல் ரீதியாக நகரோட மையத்தில் அமைஞ்சிருக்குது. இது பிர்லா மந்திர், நெக்லஸ் ரோடு மற்றும் லும்பினி பார்க் இருக்குல்ல, அது போன்ற சுற்றுலாத்தலங்களுக்கு மத்தியில் இருக்கிறதுனால தெலுங்கானா அரசோட புத்த பூர்ணிமா திட்ட ஆணையத்தால் இது பராமரிக்கப்பட்டு வருது. இது 1995ஆம் ஆண்டு உசேன் சாகர் அனல் மின் நிலையத்தை இடிச்சிட்டு தோட்டத்துக்கான நிலம் அங்கேருந்து விடுவிக்கப்படுது. அது வந்து 1999ஆம் ஆண்டில் 22 ஹெக்டராக இருந்துச்சு. அப்புறம் ஒவ்வொருவராக மாற்றி பண்ணாங்க. இது சின்னவங்களுக்கும் பெரியவங்களுக்கும் விளையாடுறதுக்கு பார்க்கு, அங்கே நிறையா தமிழ்நாட்டில் இருக்கிற சென்னையில் உள்ள அந்த குயின்ஸ்லாண்டு அது மாதிரியான பகுதி போல தான் இருக்குது. சின்ன பரப்பளவில் இருந்தாலும் கூட எல்லாருமே என்ஜாய் பண்ணுற அளவுக்கு நீட்டாகவும் அழகாகவும் அற்புதமாகவும் இருக்குது. ஹைதராபாத் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இதை பார்க்கலாம். டிக்கெட்ஸ் கூட எல்லாருக்கும் ரொம்ப கம்மி தான். பக்கத்தில் என்டிஆரோட நினைவிடம் இருக்குது. அதுக்கு எங்களால் போக முடியுங்கிறதுனால அதை நான் போடலை. அடுத்தடுத்து வாய்ப்பு கிடைச்சா அதை கண்டிப்பாக நம்ம பண்ணுவோம். மறக்காமல் ஹைதராபாத் வந்தீங்கன்னா இதை நீங்கள் பார்க்கணும். ஏன்னா மிக முக்கியமான இடங்களில் மிக முக்கியமான பகுதி கூட. சின்ன பசங்க விளையாடுறதுக்கும் பெரியவங்க என்ஜாய் பண்ணுறதுக்கும் நிறைய பிளேஸ் இருக்குது. பக்கத்தில் குறிப்பாக சொல்லணும்னா பக்கத்தில் அம்பேத்கர் சிலை ஒன்று பெருசாக வடிவமைச்சிருக்காங்க. அதுக்கு எதிர்த்தாப்பில் பார்த்தோம்னா அதோட தெலுங்கானா அரசோட செக்ரட்டரியேட் இருக்குது. இங்கேருந்து பார்த்தோம் தெரியும். என்ஜாய் பண்ணக்கூடிய பகுதி. மறக்காமல் இதை பார்த்து என்ஜாய் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண வரது பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.